அப்படியா? கட்டுமனைக்கு போனேன். ஓராண்டு காலங்களாக இந்த தொழிலில் உனக்கு இஷ்டம் இல்லை, சரியா? ஏன்னு கேட்டேன். யாரும் பழைய மாதிரி நண்பர்கள் எந்த உதவிகளும் கிடையாது. எல்லோரும் ஒவ்வொருத்தருக்குரியவனாக இருக்கான். இந்த வண்டியை ஓட்டுறதே கஷ்டம்தான். அதனால் வேறு பிழப்பை தேடணுங்கிற முடிவுக்கு நீ வந்திருக்க. அதுக்கு வழிவகுத்து தரேன், செட் பண்ணி தரேன். கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தாப்பா பக்கத்தில் வாடா, பணம் கிடைக்கும். வெத்தியாகி வா. வீர கேரளம்புதூர், வீரகேரளம்புதூர், வீரகேரளம்புதூர். உன் மகன் எங்க? கல்யாணம் முடிச்சுட்டானா? கால் வந்துட்டு வா. யாருமே ஏய் பிள்ளைங்களா, யாரெல்லாம் இருந்தீங்களே? நீங்களா யாரு? சேர்ந்தானால்ட்டு இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. முறப்பண்ண உன் மகன் விரும்புனானா? பிள்ளையும் விரும்பிச்சா? ஆனால் அவங்க ஆத்தா மட்டும் கட்டி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பிரச்சனையை இழுத்தாளா? இப்போ அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு போயிட்டாளா? உன் மகன் மனன் வந்து கல்யாணமே வேண்டாம் பாரு. கால் வந்துட்டுவான். உலகத்தில் அவள் தான் பொண்ணாக பிறந்திருக்கா, வேறு எங்கேயும் பொண்ணே இல்லை. நான் என்ன செய்வேன்? நம்ம இப்போ உன் மகனை கல்யாணத்துக்கு விரும்ப வைக்கணும். அவனை வீடு கொடுத்தனமா ஆக்கணும். அவன் வயிற்றில் பிறந்த பிள்ளையை எடுத்து நான் மண்டியில் வச்சு கொஞ்சணும். கருப்பசாமி, நீ நினச்சா தான் நடக்கும். செஞ்சுத்தான்னு கேட்குறேன். இந்தா தை மாதத்துக்கு பிறகு மனசு மாறுவான். கல்யாணத்தை முடிச்சு தரேன். சொல்ல மாட்டேன். வா போயிட்டா. பூசு இல்லைன்னா என்ன ஏசு. இனிமேல் நோய் இல்லை, பேய் இல்லை. வீட்டுக்காரர் இருக்காரு, பத்திரத்தை என்ன செய்யணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியே, அப்படிலாம் யோசிக்காத, நல்லாயிருவார். மைசூர், மைசூருக்கு ஆப்போசிட் வேர்டு யூசூர். மைசூர் காலன்னு சொல்லலாம். வாப்பா. ஒரு மகனுடைய மனநிலைகளுக்குள்ளே இறங்கி அவன் ஆரோக்கியத்தை சரியாக்குவதற்காக காலம் கை கொடுக்க போகுது, வெற்றியாயிரும். இன்னொரு மகன் ஒரு நட்புனால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைஞ்சி உள்ளுக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கான். அந்த நட்பிலிருந்து அவனை வெளியே தூக்கி உன் சொல்லுபடி கட்டுப்பட வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். மைசூரா உங்களுக்கு நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. அந்த ரெண்டாவது மகனுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்போம். அந்த ஏரியாவில் உள்ள பெண்ணு கொடுக்க மாட்டாங்க, வேண்டாம். என்ன வைகாசி கூட முடிச்சு தரேன், நல்லா இருப்பான். இப்போதைக்கு வேண்டாம், தை 20 ஆகட்டும், மாற்றி தரேன். கர்பசாமிக்கு பெங்களூர், பெங்களூர். பெங்களூர் எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வேதனை அடைந்து வந்தது யார்? என்னடா தொழில்? கால் நோட்டுவா. தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும்
மாவியார் வீடு வந்தால் போதுமா. மனைவி எங்க இருக்கா? மானாபிமான. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. பாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் எல்லையில் தங்கை மாரியம்மன் ஒரு தெய்வம் இருக்கு. அது பக்கத்தில் ஒரு மரமும் இருக்கு. வலது பக்கத்தில் 4-5 கடைகளும் இருக்கு. ஊடால ஒரு ஓடையும் இருக்கு. அங்கே தள்ளி போயிட்டா கொஞ்சம் தொழிற்சாலை இருக்கு. காலில் வந்துட்டு வா. அந்த ஏரியாவிலிருந்து கொஞ்சம் ஒரு மைல் தூரத்தில் லாட்ஜி மாதிரியே ஒரு குடும்பம், ஒரு வீடே இருக்கு. எல்லாரும் வந்து தங்கும் வசதி உள்ள இடம். சரியா? இப்போ உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். ஒரு வருஷ காலமாக போட்டி பொறாமையால் உன் தொழில் சரிவடைந்தது. போட்ட முதல்ல எடுக்க முடியாத குறைபாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்துள்ள ஆர்டர்களை பேசினாலும் உனக்கு கிடைக்காத அளவுக்கு வேதனை இருக்குது. அதனால் இது ஏன் நடக்கு அப்படிங்கிற விவரம் தெரியணும் என்பது ஒரு பக்கம். உன் வீட்டு பக்கத்தில் நாகம் சம்பந்தமான ஒரு தெய்வத்தினுடைய அருள் வீட்டுக்கு வருது. அதனால் உன் குடும்பம் முன்னேறத்தான் செய்யும். கால் வந்துட்டு வா. என்னக்கா ஏக்கா என்ன பேசுறீங்க? ஏக்கா இருங்க, நான் வந்துருந்தேன். அதனால் இந்த தொழில் நஷ்டத்தை தீர்த்து தரேன். நிறைய பணங்கள் இப்போ கடன்களில் இருக்குது. தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்டா? இந்த மாதத்தில் உனக்கு அந்த பணம் வந்துடும். அடுத்த பில்டிங் ஆர்டரும் வந்தாச்சு. போய்ட்டு வா. கர்பசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை மனைவியால் மன வருத்தமும் வேதனையும் இருக்குன்னு யார்ப்பா கேட்டு வந்தா? என்னப்பா மனைவியால் என்ன பக்கத்தில் வாப்பா. 9 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஆனால் எதிர்பாராமல் ஒரு மனிதனுடைய திசை திருப்பத்தில் இருக்கும் இடத்தை விட்டு வெளியிடம் சென்று வாழ்ந்து இதுவரை உன் உயிரை காப்பாற்றிக்கிட்டேன். இப்போ உழைக்கக்கூடிய தகுதி இருந்தும் வேலைகளும் இல்லை, வருமானமும் இல்லை. ஆனால் கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் இருக்குது. இதை உனக்கு தெளிவு பண்ணி உன்னை வெற்றியாக்கணும், உன்னை காப்பாற்றி தரணும். துணைக்கு யாராவது வேணுமா? கால் விட்டு வா. அதனால் இந்த கடனை தீர்த்து தரேன். உனக்கு உறுதுணையாக ஒரு உறவு வருது. நான் ஜெயிச்சு தரேன். நல்லா இருப்படா. வேறு என்ன வேணும்ப்பா? கம்பெனியில் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். 60 லட்ச ரூபாய்க்கு மேலே 20 வருஷத்துக்கு முன்னே போயிட்டு இன்றைக்கி 60 கோடி ரூபாய்க்கு எனக்கு அங்கேருந்து இடம் கிடைக்கணும். சர்வீஸ் ஸ்டேஷன் பண்ணணும். உனக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். அந்த கம்பெனியை பற்றி பேசாதன்றுச்சு சாமி. கர்பசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை எங்கள் அம்மாவுக்கு உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றுன்னு கேட்டு வந்தவங்க. அடுத்து அவ்வளோதான். இன்றைய உத்தரவு அவ்வளவுதான். உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். மரணத்துக்குரிய சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை. அதனால் வேதனைப்பட வேண்டாம். உங்கள் அம்மாவை காப்பாற்றி தெளிவாக நடக்க வைக்கேன். இன்னும் 1.5 வருஷத்தில் உங்கள் தாத்தாவனுடைய முக்தியை பற்றி பேசுகிறேன். இந்தா ஆபத்தெல்லாம் வாழ வைக்கிறேன்டா. உனக்கு வருமானம் வரும். கர்பசாமி, பெங்களூர் எல்லை நீதிமன்றத்தில் தொடர்புடையது யார்? ஏதோ கோர்ட்டில் வழக்கு யாருக்கு இருக்குது? நீதிமன்றத்தில் தொடர்புடையது யார்? நீதிமன்ற வழக்கு நீதிமன்ற வழக்கு வராங்களா? கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு?
ஒரு கனி கிடக்கு ஒன்று. அப்படியா? சரி, ஓகே, கேட்டுருவோம். வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னடா வீடு உனக்கு? கால் வந்துட்டு வா. மனத்து ரெண்டும் சாமிகிட்ட போகலையே. யாரு? கண்ணமுடு. நாற்பது வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் எங்கடா இருந்தீங்க? எந்த ஊரில்? பெங்களூரில் கிடையாதுல்ல? காலில் வந்துட்டாங்க. அமைதி. அண்ணாச்சி சத்தம் போடாதீங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். குழந்தைய பற்றி உங்களுக்கு என்ன கவலை? அந்த பிள்ளையினுடைய ஆயுளை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நீ வரும்போதெல்லாம் சபரிமலையிலிருந்து இருமுடி தாங்கி ஐயப்பன் வந்து நிற்கிறார். அவருடைய அருளும் கருணையும் அவன் வீட்டுக்குள்ள பெருமையோடு இருக்கு. அதே போல புதுமையாக ஒரு இல்லத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட சில செயல்பாடுகள் நடந்திருக்கு. அதில் தடையில்லாமல் உங்களை வாழ வச்சா போதும்லா. கால் விட்டுவாங்க. என்ன சத்தம்? பக்கத்தில் வா. ஒரு கண்ணை மூடு. ஒரு பக்கத்து கிட்னி சம்மந்தமான உனக்கு ஒரு பயம் இருக்கு. அதில் எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். பிரச்சனை இல்லை, ஓடிப்போ. நல்லா பெற்றேன். வாழ்க. கர்மசாமிக்கு அப்படியா? பெங்களூரு எல்லை. கல்யாணம் முடித்த பின்பு என்னுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பம் இருக்கிறது என்று வேதனை அடைந்து வந்த மகன். என்னடா அவனுக்கு குழப்பம்? பொண்டாட்டி எங்கடா இருக்கா? அவன் பாதுகாப்பாக தானே இருக்கா. உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, அப்படின்னா கால் வந்துட்டு என்ன? என்னடா வா. வருத்தப்பட மாட்டியே? அது எப்படி நான் வருத்தப்படாமல் இருப்பேன்? வருத்தப்பட்டு தான் அங்கே வந்திருக்கேன். இப்போ அவன் கண்டிப்பாக வேணுமா? ஆமாம். ஒன்று அவன் வேண்டாமுங்க, நீயா வேணுமுங்க. எப்போ ஒரு பொம்பளை தன்னை வேண்டாம்னு சொல்லிட்டாலோ அந்த பொம்பளை ஒரு ஆம்பளை வந்து நினைக்கக்கூடாது. அவன் தான் ஆம்பளை. அப்படி ஒரு தத்துவம் இருக்குது. அவள் இப்போ ஒன்றும் வேண்டாம்னு சொல்லுதா. என்ன செய்ய போகிற? கடவுள் விட்ட வழி. தங்கமான பெயர். கால் வந்துட்டு வா. உண்மைதானடா? பக்கத்தில் வா. மிகவும் மனம் சோர்ந்திருக்கிய. இனிமேல் தாடி வைக்காத. சேவிங் பண்ணி அலங்காரமாயிரு. ஏன்னா உன்னைய கிறுக்கங்கணக்க வாழ வைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து உட்கார்ந்துருக்காங்க அவங்க. அவங்க முன்னிலே உன்னை உயர்வாக வாழ வைக்கேன். கதறிக்கிட்டு உன்னைய தேடி வருவாடா. அப்படி காப்பாற்றுறேன். மனதை அடக்கு. என்ன நிறுத்தி தியானம் பண்ணு. சரியாக போயிடுவோம். போ. கர்மசாமிக்கு பொறுமையாக சொல்லணும். என்ன தொழில்? யார்ட்டையும் வேலை பார்க்குறியா? என்ன தொழில்? சூளையை வச்சுருக்கீங்களா? தனியாக கால் வந்துட்டு வா. நல்ல காலில் விழலை. நல்ல விழுந்துட்டு வா. ஒரு வருஷமாக உங்கள் பணமெல்லாம் நஷ்டமாயிடுது. உழைத்த முதல்கள் கைகூடாமல் அடுக்கி வைத்த மால் கூட உங்களுக்கு சேதமடைந்து ப்ராடக்ட்லாம் விலை போகாமல் ஆகிடுது. சட்டப்படியும் இடைஞ்சல் வந்து அந்த இடத்துல தொழில் நடத்துறதுக்கு உங்களுக்கு தடை உத்தரவும் வந்திருக்கு. இவைகளுக்கு காரணம் மின்சார உதவி உங்களுக்கு தடையாக இருக்குது. புரியுதா? இந்த நிலைகளிலிருந்து வெற்றியாக்கி வாழ வச்சுட்டு வந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு வா.
பொண்ணை பற்றி இன்னமும் தானே கேட்க போகிறேன், ஏன் கவலைப்படுறேன்? வா, உன் பேர் என்னம்மா? பக்கத்தில் வா, எதிர்த்து நெல். இதை குணமாக்க முடியாது. யாரையும் நம்பி தகடு கட்டுறது, தாயத்து போடுறது, அச்சரம் எழுதுறது, பே பே பே, அது நீ செஞ்சது பூரா குற்றம். உன் பிள்ளைய நீ கெடுத்துட்ட. இங்கே வா, இந்தா உயிர் கண்டம் இல்லாமல் காப்பாற்றுறேன். 3 மாதத்தில் தெளிவாக வாழ வைக்க. நல்லாயிருவா. ஓடு. ஒரு அளவு வேண்டாமையா எதுக்கும்? மூட நம்பிக்கையில் போய் விடுத்துருக்கிய. ஓசூர், 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 ஓ ஓ ஓசூர். கால் விட்டுவாங்க. ஓசூர் இன்னும் நல்லா இருக்க. ஓசூரா? எல்லாரும் ஒன்று போல வந்து விழுந்துருக்கணே. நீங்கள்லாம் யாருப்பா? கணவன், மனைவி, பிள்ளைகள். நீ யாரு? வாடா மச்சினா, பக்கத்தில் வா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்கள் பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் வேதனையும் நடக்கும். இது கிரகங்களால் ஆனதா அல்லது இந்த உடல்நிலையில் மாற்றம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. மாற்றம் கிடைக்கும். 6 மாத கால அவகாசத்தில் பியூர் மருத்துவத்தால் குணமடைந்து வெற்றியடைந்து வருவான். கால்வா. யாருமா? யாரும் வந்து அங்கே லெட்ரினுக்கு வந்துடாமா? பார்த்துட்டாங்க. வர சொல்லு. உண்டா கால் எந்திரிடா, எந்திரிடா. இந்தா நல்லாயிடுவான். இதையும் எங்கேயும் பூசாரிகள்கிட்ட கூப்பிட்டு போய் பார்த்துடலாம்னு நினச்சி எதுவும் தகடு கீடு கட்டிடாதப்பா. வேண்டாம், நல்ல குணமாயிடுவான். 6 மாதம் யார்கிட்ட போய் பண்ண? அது நியாயமாக நான் ஏற்றுக்கிட்டேன். அதை நான் நியாயமாக ஏற்றுக்கிட்டேன். வா மகளே, காப்பாற்றித்தரேன். 6 மாதங்கள் அவகாசம். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி. சரியா? மாதம் ஒரு முறை என்னை வந்து பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்துக்கிடுவோம். அடுத்து பார்க்கும்போது அதை பற்றி பேசுவோம். இந்தா செல்வம் வச்சுக்கோ. எனக்கு கல்யாணம் நடக்கணுமே. இவன் இல்லை, உத்தரவு முடிஞ்சு போச்சு. அடுத்து பேசுவோம். குடல் வாடா குண்டா, அவனுக்கு கல்யாணம் நடக்கணுமா? முன்ன மாதிரியே குண்டு பொம்பளையா வேணுமா? எப்படி வேணும்? அவன் சாமியெல்லாம் அவன் நினைக்கிறைய கல்யாணம் முடிக்கணும். இங்கே வருது காதில், அதுதான் விஷயம். கால் வந்துட்டு வா. கெட்டிக்காரப்பே இன்னுமா இன்னுமா நீங்களாம் இங்கேனே உட்காந்துட்டே கொஞ்சம் எங்கே தள்ளி வர வேண்டியதானே? உடனே அவர் முருகப்பெருமானே, உன் கட்டுமனைக்கு போனேன். சொந்தமாக இல்லமும் இல்லை. பெற்றோர்களில் ஒருவருக்கு உடல்நிலையில் பாதிப்பு. இதுவரை உழைத்த முதல்கள் வந்து தன்னை பேணி இருந்தாலும் தேவையில்லாமல் நஷ்டங்கள். இப்போ தொழிலையும் விருத்தியாக செய்ய முடியாத அளவுக்கு மனக்கோட்டம். மனத்தில் நிம்மதி இல்லை. இரவில் தூக்கம் வராத குழப்பம். அதே மாதிரி நம்பிக்கையோடு சில பேர்கள் உன்னிடம் சொல்லி உன் வாழ்க்கையை அமைச்சித்தாரோன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாற்றிட்டான். உண்மையா? அதனால் யாரை நம்பனே எனக்கு தெரியலையே. உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். நீங்களாவது எனக்கு நடத்தி தந்திருக்க சாமின்னு கேட்குறீங்க. கால் வந்துட்டுவான். உண்மை தானே? ஆமாம், புள்ள இல்லை, நல்லா இருக்கணும். என்னப்பா, நான் கல்யாணம் முடித்த முறை ரொம்ப சந்தோஷமாயிராக இருக்கான் பார்த்தியாடா. இன்னும் ஒன்று சொல்லணும். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவா. ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. அது யாருன்னு பார்த்து சொல்லிடுவோமா? அங்காளம்மன் ஒருத்தி வாரா. அங்காளேஸ்வரி இருக்காளா உங்கள் ஊரில்? இருக்காங்க. அவளை நினச்சி கண்ணை மூடி தர. இந்தாடா, இந்த தை மாதத்தில் 3 பெண்மணி ஜாதகம் வரும்.
அதில் ஒரு பெண்ணை நான் செலக்ஷன் பண்ணதேன், நீ கல்யாணம் முடிச்சுக்கோ, வெற்றி அடைவாய். 2 பிள்ளைகளுக்கு உனக்கு பாக்கியம். பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறப்பான், என் பேர் கருப்பசாமின்னு வைடா, ஜெயிச்சு வா. டெல்லி 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 காலைல வந்துட்டு வரலாம். இன்னும் ஒரு முறை காலைல வந்துட்டு வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். 3.5 வருஷத்துக்கு முன்னால் தெய்வத்திலேருந்து எல்லாரையும் நம்பிக்கையோடு தான் நான் வச்சுருந்தேன். இடையில் ஏற்பட்ட ஒரு பெரிய சர்க்கிளில் கடவுளுங்கிற சக்தின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ளே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு சோதனைகள் வந்துருச்சு. அப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இங்கே நடக்கும். அந்த டைவர்ஸ் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்துடும். அடுத்து உறுதுணையாக ஒரு பெண்மணி உனக்கு மனைவி ஆவாள். வெளிநாட்டுக்கு சென்று தொழில் நடத்தி பல கோடி சம்பாத்தியம் பண்ணுவேன். ஒரு பிள்ளை உன் கூட இருக்கும். ஒரு பிள்ளை தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, கால் வந்துட்டுவான். இப்போ ஒரு வண்டி வாங்குறதை பற்றி ஒரு சிந்தனை. அதே மாதிரி 1 கோடி ரூபா ப்ராஜெக்டுக்காக நமக்கு கொஞ்சம் பணம் வேணும், அதுக்கு ஒரு சில முயற்சி, அந்த பணமும் கிடைக்கும். 1 வருஷம் கழித்து உனக்கு ஒரு வீடும் கட்டி தந்துடுறேன், மாளிகை மாதிரி ஆனந்தமாக இருப்பேன். கால் வந்துட்டு வா, வெற்றி மேலே கொடுப்பா. குடிச்சிருவேன், வெற்றி அடைந்து வருவாய். கூட வரம்பா, பணம் வச்சுக்கா, ஆனந்தமாக இருக்கு. இருக்குமா வேற கனி வாங்கிட்டா. குடியிருக்கிற வீடு சம்மந்தமாக பிரச்சனை வந்துச்சு. அதில் இப்போ அதெல்லாம் சரியாக்கி ஒரு தெளிவுக்கு கொண்டு வந்திருக்கேன். அடுத்து வில்லங்க இல்லாமல் குண்டக முண்டங்கள் விளைய வச்சா போதுமா? இந்த தை மாதம் வீட்டை பேணித்தார அருமையாக இரு, சந்தோஷமாக இருப்பா. வேற என்ன வேணும்? புண்ணியமாக இருக்கு. நீ எந்த ஏரியாயா? காளியமாக இருக்காளா உங்கள் ஏரியாவில்? கால் விட்டு வாப்போம். கருதாமிக்கு சொல்லி என் பிள்ளை என்னப்பா, உன் பிள்ளைய பற்றி என்னப்பா செய்யணும் உனக்கு? இந்த பேரில் முடி கண்ண முடி. பிப்ரவரி மாதம் வேலை வாங்கி தரேன், புண்ணியமாக இருக்க வைக்க. தந்துட்டேன் பணம், போயிட்டு வா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திண்டுக்கல், நண்டுக்கல் இல்லை, திண்டுக்கல். திண்டுக்கல் வாப்பா வாப்பா. தொழில் சம்பந்தமாக மனம் நஷ்டப்பட்டு வந்து எப்பா, தொழில் சம்பந்தமாக பணம் நஷ்டப்பட்டு வந்தது யாரு? என்ன தொழில் பார்க்குறையா? அதில் என்ன நஷ்டம் இருக்கு? என்னையா தொழில் பார்க்க? என்ன தொழில்? நீ கால் விட்டு வரலாம். ஏப்பா, உறவினர்கள் எல்லாம் பகை, அதனால் தேவையில்லாத குழப்பம் 2 வருஷமாக நடக்கு. வண்டி வாங்குறவங்கள அடிக்கடி ஆபத்தும் பிரச்சனையும், இப்போ நிறைய பண நஷ்டமும் முடக்கமும் கிடக்கு. அதனால் இவையெல்லாம் நீக்கி தெளிவாக்கி தந்தால் போதுமா? என்ன வேணும் வேற? இந்தா கடன்கள் தீரும், போயிட்டு வா, புண்ணியமாக இருடா. நல்லா. அதே திண்டுக்கல் சிமெண்ட்டும் செங்கனையும் வச்சு பூசுகிற வேலை,
சிமெண்டையும் செங்கலையும் வச்சு பூசுகிற வேலை. எத்தனை வீட்டை தச்சு கழிச்சாலும் சும்மா வாடா தம்பி வா. உன்னுடைய ஒரு கையில் உள்ள தசைகள் வலியும் வீக்கமும் இருக்கும் இருக்கா? இது தொழிலுக்கு வேற எதுவும் குழப்பம் பண்ணியிருக்காங்களா அல்லது இயற்கையாக நடந்துச்சான்னு ஒரு குழப்பம் உன் மனசில் இருக்கு. கால் வந்துட்டு வா. சில இடங்களில் கேட்கும் பொழுது மாறுபாடு ஏதோ நடந்திருக்கு, உன் உடம்பு கோளாறாக இருக்குது, இப்போ வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க.